ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடெக் ஆடியோஸோட பிசிஎம் ஆப்டிக்கல் கிட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டோட கனெக்ஷன்ஸ் அண்டு எப்படி ஒர்க்கிங் ஆகுது, எந்த மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது, டால்பி சப்போர்ட் பண்ணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கிட்டு. யார் வேணால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சல் கிட்டு. நீங்கள் எந்த டிஜிட்டல் ஆம்ப் வச்சுருந்தீங்கனாலுமே இந்த கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சில கிட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிட்டுக்கானது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆஸ்ட்ரா கிட்டு, டிஎஸ்பி கிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இங்கே லோ ப்ரைஸில் எனக்கு ஆப்டிக்கல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிட் எடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிட்டில் யூஸ் பண்ணிக்கிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிக்கிற ஐசி உங்களுக்கு ஸ்டீரியோ இன்புட்டை கொடுத்து அது வெளியே ஆப்டிக்கல் அவுட்புட்டாக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐசி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இந்த ஐசி ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற பவர் ஆம்ப்பு, ஆப் ஆம்ப்பு, இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு கொடுத்துருக்காங்க. சப்புக்கு வந்து இந்த டிஜிட்டல் கிட்டில் உங்களுக்கு சப்போட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு. இது வந்து அந்த சப்புக்காக அந்த ஐசி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிறது உங்களுக்கு 5.1 அந்த ஐசி, ஆடியோ ஐசி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஐசி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒரு ஆப்டிக்கலை வந்து இதுலேயே பின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆப்டிக்கல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கோஆக்சல் 2 கோஆக்சல் கொடுத்துருக்காங்க. 5.1 ஆர் 2 சேனல் கோஆக்சல் 2 கோஆக்சலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு அவங்க ஒரு அக்ரிலிக் ஷீட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை வச்சு பின் பண்ணி உங்கள் கேபினெட்டில் இது பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ளைஸ்னு பார்த்தீங்கன்னா 12012. நீங்கள் இந்த கிட்டுக்கு 1 amps கூட போதுமானது. 12012 ஆனால் ஏசியில் கொடுத்துருக்காங்க. 12012 ஏசி கொடுத்துருக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பக் கன்வெர்ட்டர் வச்சு ஒரு ஐசி போட்டு உங்களுக்கு டிசியாக மாற்றுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கான பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு 5 சேனல் அவுட் இருக்குது. ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, சரவுண்டு, கிரவுண்டு, அந்த மாதிரி 5 சேனல் அவுட்புட் இருக்குது. அடுத்து நம்ம யூஎஸ்பியிலேருந்து கொடுக்குற இன்புட்ஸ், லெஃப்ட் ரைட் இன்புட்ஸ் இருக்குது. இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு டால்பி சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அவங்களே அந்த டேட்டா ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டால்பி சப்போர்ட் பண்ணாது. ஆனால் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியான 5.1 அவுட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நல்ல பிராண்டட் ஆம்பிளிஃபயரில் எப்படி 5.1 அவுட்புட் வருமோ அந்த மாதிரியான அவுட்புட் வரும். நார்மலாக நீங்கள் டிஜிட்டல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும். 5.1 கெயினை விட சப்போட கெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கெய்னர் கொடுத்துருக்காங்க சப்புக்கு மட்டுமே. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்புக்கு ஃபஸ்ட்டு சப்போட கெய்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதோட லெவல், சப்போட வால்யூம் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு கெய்னர் இருக்குது. அடுத்து இருக்க 2 கெய்னர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளான சப்வூஃபர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் சப்புக்கு கெயின் பண்ணும்போது லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி நிறையா சப்பு யூஸ் பண்ணும்போது இந்த கெயின் பண்ணி நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிசிஎம் கிட்டு வாங்கும்போது உங்களுக்கு HDMI தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக இந்த கிட்டு வாங்குங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட்டு, HDMI கிட்டு, 4K அல்ட்ரா HD கிட்டு. இந்த கிட்டை பற்றி நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஆனால் என்னென்னா இந்த கிட்டு வாங்கினீங்கன்னா, HDMI கிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த பிசிஎம் கிட்டில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கிட்டோட கனெக்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த 4K கிட்டோட கனெக்ஷன்ஸ் பற்றி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டில் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியான 5.1 வந்து கிடைக்கிது நல்ல குவாலிட்டியில். நான் டெஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5.1 கெயின் வந்து நல்லா இருக்குது. அவர் முதல்ல வந்து நார்மல் டிஜிட்டல் கிட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் இதுக்கு அப்டேட் ஆனார். அவர் என்னன்னாருன்னா 5.1 ஆடியோவோட 5 சேனல் கெய்னர் நல்லா இருக்குது, சப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கெயினும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி சப்பு வச்சுருந்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஃப்ரீக்வன்சி கெயின் பண்ணுறனால உங்களுக்கு அந்த பஞ்சிங் வந்து உங்கள் அந்த ஆடியோவில் என்ன பஞ்சிங் இருக்கோ அந்த பஞ்சிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி டிஜிட்டல் கிட்னு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும். இதில் உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கிது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் வந்து ரொம்ப இந்த கிட்டே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப அதிகமான இவங்களுதே போன வெர்ஷன் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த HDMI கிட்டில் ரொம்ப கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிட்டோட இது நீங்கள் இது வாங்கலாமா, எனக்கு ஆடியோ ரெஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ ரெஸ்லேயே 2 விதமான ஆடியோ ரெஸ் இருக்குது. நார்மலான ஆடியோ ரெஸ் இருக்குது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ ரெஸ் இருக்குது. ஆனால் எனக்கு குவாலிட்டியான ஆடியோ ரெஸ்ஸை விட இந்த ஆப்டிக்கல் இதில் எடுக்கிறது வந்து எனக்கு நல்லா இருக்குது. என்ன உங்களுக்கு ஒரே ஒரு இதுனா, ஒரு ஆப்டிக்கல் பின் தான் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி ஒரு ஆப்டிக்கல் பின்னை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அதை விட இதில் நல்ல ஆடியோ அவுட்டு கிடைக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் இது வச்சு ஒரு ஆம்ப்பு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ 2வதா, அந்த ஆம்போட வீடியோ போடுறேன். ஆடியோ ரெஸ்ஸை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல 5.1 அவுட்டு கிடைக்கும். நிறைய பேர் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆடியோ ரெஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல யாருமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிட்டெல்லாம் எங்கேயுமே அவைலபிள் இல்லாதனால தான் ஆடியோ ரெஸ்லாம் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. ஏன்னா இப்போ கிட்டெல்லாம் அதிகமாக எதுவும் அவைலபிள் இல்லை, எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த எக்ஸ்பென்சிவ் இதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காஸ்ட்டுக்கே கொஞ்சம் நீங்கள் அதிகமான காஸ்ட் போட்டிங்கன்னா இந்த கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல எஃபெக்ட் இது இருக்குது, 5.1 கிளியரிட்டி இருக்குது. உங்களுக்கு சப்போட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து டால்பி சப்போர்ட் பண்ணாது தான். ஆனால் டால்பி சப்போர்ட் பண்ணால் தான் டால்பிங்கிறது வேறு டைப்பு, 5.1ங்கிறது வேறு டைப்பு. உங்களுக்கு டால்பி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இது சப்போர்ட் பண்ணாது. ஆனால் நல்ல ஒரிஜினாலிட்டியான 5.1 ஆடியோ சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிலிக் ஷீட் கொடுத்துருக்கனால நீங்கள் ஈஸியாக இது கனெக்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணி உங்கள் ஆம்புக்கு பின்னாடி அவங்களே ஒரு அக்ரிலிக் ஷீட் கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிட்டுக்கு ஆடியோ டெஸ்டிங் வீடியோ வேணுனாலும் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த கிட்டு வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த HDMI கிட்டு 4K HDMI அல்ட்ரா HD கிட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4K வரைக்கும் அது சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி, விஷுவல் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட கனெக்ஷன் இந்த கிட்டே உங்களுக்கு வேணும், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட டேட்டா ஷீட்டும் நான் வச்சுருக்கேன் பிடிஎஃபாக, வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கிட்டே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை யாராச்சும் இந்த கிட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இந்த கிட்டே எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.